بسم الله الرحمن الرحيم ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் ஆசிரியர்களையும் மறுமையில் மேலோர்களுடைய சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு இரையச்சம் இல்லை என்றால். ஸோ நம்ம இரையச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அல்லாஹ் அல்லாத எந்த விஷயமுமே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா? இரையச்சத்தை நம்ம பார்வையில் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ குரானில் நிறைய இரையச்ச வசனங்கள் இருக்கும். நம்ம அதிகமாக நம்ம ஞாபகப்படுத்துகிறதும் இத்தக்கில்லா, அல்லாஹ்வை நீ பயந்துக்கோ அப்படின்னா, அந்த பயம் எப்படிப்பட்டது, என்ன மாதிரி நம்ம பயப்படணும், நாம் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் இன்றைய நான் ஒரு வகுப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களை கேட்குறோம், அதை ஒரு மாதிரி அணுகிறோம். அப்போ இந்த பாடங்கள் நமக்கு பயன் பெறணும் அப்படின்னா அது நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே போய் அந்த சம்பவங்களோ அந்த விஷயங்களோ நம்முடைய வாழ்க்கைக்கு அது வரும்போது தான் அது இரையச்சமாகவே மாறும். எவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் சரி, எனக்கு இந்த ஹதீஸ் தெரியும், இந்த குரான் தெரியும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னும்போது அது என்ன செய்யாது, எந்த ஒரு முழுமையும் பெறாது. இது எப்போ முழுமை அடையும் அப்படின்னா, அது என்னுடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹுக்காக கொண்டு வந்தேன், அல்லாஹுக்காக இதை நான் விட்டுட்டேன், அல்லாஹுக்காக இதை நான் பணிஞ்சேன் அப்படின்ற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வரும்போது தான் அது இரையச்சமாகவே மாறும் இல்லையா? ஏன்னா எல்லா மதங்களுமே மனுஷனுக்கு இரையச்சம் வேணும்னு சொல்லுது. ஆனால் இஸ்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனாகவே இருக்கணும்னா அந்த இரையச்சம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுது. ஏன்னா சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல, கடவுள் பயம் இருந்தால் இப்படிலாம் பண்ண மாட்டான், கடவுளை பயந்துக்கோ அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க. அந்த இரையச்சம் தான் ஒரு மனுஷனை நார்மலான ஒரு மனிதனாக வைக்கிறது இல்லையா? அப்போது ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கொடுமைகள் நடக்குது, இதை தடுக்க எத்தனையோ சட்டங்களும் இருக்குது. ஆனாலும் எதையாவது ஒன்று நம்மளால் இல்லாமல் ஆக்க முடியுதா? இல்லாமல் ஆக்க முடியலன்றது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. எந்த பக்கம் நீங்கள் போனாலும் நாட்டில் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளாக இருக்கட்டும், வேறு விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே எவ்வளோ சட்டங்கள் எவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்தாலுமே மனுஷனை தீமையிலிருந்து தடுக்க முடியுமா? முடியாதுன்றது தான் யதார்த்தமான உண்மையாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போது இந்த உலகத்தில் மலிந்து கிடக்கிற குற்றங்களை தடுக்க முடியாதா? அப்போ இந்த இந்த பிரச்சனைலாம் தினந்தோறும் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்குமா, நடந்துக்கிட்டே தான் இருக்குமா? அப்போ இதுக்கு என்ன தான் வழி? ஏன்னா இஸ்லாம் நமக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குது, இது எல்லாத்துலேருந்தும் வெளியே வரணும் அப்படின்னா. தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அது கூட்டமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, அந்த இரையச்சம் அப்படின்னும் போது ஒரு நல்லின வாழ்வை மனுஷனுக்கு அவன் எதிர்பார்க்குற ஒரு நிம்மதியான வாழ்வை கொடுக்குது. ஏன்னா இப்போ நடக்கிற கொடுமைகளை விட பல மடங்கு கொடுமைகளோட இருந்தது தான் நம்மளுடைய இஸ்லாம் யாருக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சானோ அப்போ எந்த மக்கள் இருந்தாங்களோ, அந்த அரபியர்களாக இருக்கட்டும், அப்போ வாழ்ந்த மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு வட்டியாக இருக்கட்டும், மது இருக்கட்டும், மாது சூது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்துச்சு. எல்லாமே அவங்களுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, எல்லாம் சர்வசாதாரணமாக இருந்துச்சு. அப்போது அவங்களும் இந்த மாதிரி தீமையில் தான் இருந்தாங்க.
இந்த மாதிரி இருந்த மக்கள்கிட்டேருந்து எப்படி ஒரு மாற்றம் இருந்துச்சு. அவங்கள நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிற மாதிரி அல்லாஹ் அவங்கள பொருந்தி கொண்ட ஒரு வாழ்க்கையை அவங்க எப்படி வாழ ஆரம்பித்தாங்க. காரணம் என்னவா இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் தலைவர் அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறான் பாருங்களேன். ஒரு சாதாரண விஷயம். அவங்க தெருவில் நடந்து போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகிறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கீழே கிடக்குது. அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது சதக்காவாக இல்லாமல் இருந்திருந்தா இது நான் கீழே கிடக்கிறத கூட சாப்பிட்ருப்பேன். இந்த இடத்துல கீழே கிடக்கிறத சாப்பிட்டேன்றது வேற ஒரு கதை. நம்ம அப்புறமா இன்னொரு விஷயத்துக்கு கூட வரலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த இறை அச்சம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபிமார்களுக்கு, இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 2055வது ஹதீஸாக இருக்குது. இந்த சதக்கா பொருள் நபி அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அதனால் தெருவில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பயம் வருது? இது வந்து நமக்கு தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்குமோ, சதக்காவாக இருக்குமோ? ஏன்னா பள்ளிவாசலுக்கு அருகில் தான் அவங்க வீடு இருக்கும், மேபி அது உருண்டு வந்திருக்கலாம் அப்படின்றத அச்சம். ஒரு பேரிச்சம்பழம் தின்றதால என்ன வந்துட போகுது? நம்ம எத்தனை விஷயங்களை சொல்கிறோம், இதெல்லாம் இல்லை, போய் இது பண்ணி விடு. ஏன்னா இப்போ நம்மளுடைய காலம் எதையுமே என்ன செய்கிறதில்ல, ஹராம் ஹலால கூட பார்க்குறதில்ல. பரவாயில்ல போ பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் நம்ம நிறைய வெளியில் பொருட்கள் வாங்கி சாப்பிட்றவங்களாம் ஆகிட்டோம். இப்போ KFCன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஹலாலா, அவன் ஹலாலுன்னு சொன்னால் ஆமாம் ஹலாலுன்னு போட்டாச்சு, சொல்லியாச்சு. அவன்கிட்ட நம்ம என்ன இது குறுக்கு விசாரணை பண்ணோம், இல்லை நம்ம சர்டிஃபிகேட் பார்த்தோமா, இல்லை அதை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விசாரித்து சொல்லியிருந்தாங்களா தெரியாது. ஒரு இடத்துல அது ஹலாலாக இருந்துருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம விசாரிக்கிறது இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு இதுக்காக சொல்கிறதா, உதாரணத்துக்காக சொல்கிறது தான். அப்போ எந்த விஷயமே நம்ம விசாரிக்காமல், அப்போ இந்த இடத்துல அடிபட்டு போகிறது எது? இறையச்சம் தான் அடிபட்டு போகுது. நம்ம மன இச்சை அங்கே என்ன செய்யுது? மேலோங்குது. அந்த இடத்துல யாரை மறக்கிறோம்? அல்லாஹ்வை மறக்கிறோம். தெருவில் கிடக்கிற பொருளை பார்க்குற போது அதை சாப்பிடாம விட காரணம் அவங்களுக்கு எதுவாக இருந்துச்சு? இறையச்சமாக இருந்துச்சு. அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு அப்படின்ட்டு. ஆனால் நாம் இந்த ஒருத்த வச்சு அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிட போகிறான் அப்படின்னு அதையே நம்ம மாற்றி பார்க்குறோம். யார் இதை யோசிக்கிறது? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி யோசிக்கிறாங்க இந்த வார்த்தையை. ஆனால் நாம் எந்த பற்றியும் நம்மளுக்கு எந்த கவலையுமே கிடையாது. நம்மளுக்கு தேவை இந்த நிமிஷம் என்னுடைய ஆசை நிறைவேற்றப்பட்டுச்சு, அவ்வளோதான். இது வந்து அவங்க அந்த சொத்து, அவங்க மக்களுடைய சொத்து நம்ம வாய்க்கு வரலன்னு நினச்சிருக்கலாம். உள்ள எவ்வளோ விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. அந்த அவங்க சாப்பிடாமல் விட்டதில்லை. கீழே கிடக்கிறத போய் ஒருத்தவங்க எடுத்து, அதுவும் யார்? நம்மளுடைய நபி எடுத்து சாப்பிட்றாங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு பயந்து எளிமையாக வாழ்ந்தாங்கன்ற ஒரு இறையச்சமாக இருக்கலாம். பார்க்க போனால் அது உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது இல்லையா? அந்த மாதிரி அவங்க அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இவங்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கோங்கன்னு காமிக்கிறான் குரானில். இந்த சம்பவம் மட்டும் இல்லை, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களை வாழ்க்கையே பார்க்கலாம். அப்படியே நம்ம பார்த்தாலும் இந்த சம்பவம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அசர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சோடனே வேகமாக போகிறாங்க. கேளு, பயான் சொல்லிட்டு இருக்கம்மா, என்னன்னு கேளுமா, ஒரு நிமிஷம். ஸோ அப்போ அந்த இறையச்சம் அவங்கள எப்படி மாற்றுது அப்படின்னா, அந்த தொழுகை முடிஞ்சோடனே வேகமாக அவங்க போகிறாங்க. போயிட்டு மக்கள் பார்க்குறாங்க, என்னாச்சு ரசூலுல்லாஹ்க்கு, ஏன் இவ்வளோ அவசரம் காமிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. திரும்ப வேகமாக பள்ளிக்கு வர்றாங்க. வந்தவுடனே சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பேரிச்சம்பழம்லாம் இருந்துச்சு, அதை என்கிட்ட ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு நான் விரும்பலை, அதனால தான் அதை நான் பங்கிட்டு கொடுப்பதற்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிற இந்த ஹதீஸ் புகாரியில் 1430 இந்த ஹதீஸ். ஸோ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த செயல்முறையை பாருங்களேன். அல்லாஹ் வந்து என்கிட்ட அந்த பொருள், ஏன்னா போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரணுன்றதுக்காக தான் அல்லாஹ் என்கிட்ட கொடுத்துருக்குறான். அப்போ நான் இதனமே கொடுத்துடணுன்ற அந்த இறை அச்சம், அல்லாஹ் என்னை எந்நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற அந்த வேகம் எப்படி அவங்களுக்கு இருக்குது பாருங்கள்.
அவங்க எவ்வளோ அவசரம். ஏன் நம்மள்ட்ட என்ன பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், போய்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த காரணம் எங்கேயாவது எந்த இடத்துலையாவது இப்போ நான் யார், நபி, நான் என்ன வேண்டாலும் செய்யலாம், எனக்கு இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க எங்கே காமிக்கலை. அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு போய் பதில் சொல்லணுன்ற விஷயத்தில் காமிக்கலை. அப்படி இந்த இடத்துல நம்மளை ஸ்விட்ச் பண்ணி பாருங்களேன். நம்மள்ட்ட இருக்கிற பொறுப்புகளை நம்ம நிறைவேற்றுற விஷயங்களை நம்ம எவ்வளோ ஒரு பொறுமை காமிப்போம், எவ்வளோ ஒரு அந்த ஒரு அசட்டையாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, பொறுமையாக செஞ்சுக்கலான்றது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தூய நபிக்கிட்டேருந்து தான் தங்களுடைய வாழ்க்கையுடைய இறையச்சத்தை சஹாபாக்கள் கடைப்பிடிக்கிறாங்க. முன்மாதிரி அப்படி இருந்ததால தான் அவங்களுக்கான இயற்கையான குணமே மாறுது. யாருடைய இயற்கையான குணம்? இப்போ இருந்த அந்த மக்கத்து காஃபிர்களாக இருக்கட்டும், குறைஷிகளாக இருக்கட்டும், எல்லாருடைய குணங்களும் எப்படி மாறுது? அவங்க அல்லாஹ்வுக்காக அவங்க செய்கிற செயல்முறைகள் மாற்றுது. ஏன்னா அல்லாஹ்கிட்ட போய் நம்மளுடைய இறையச்சத்தை நம்ம சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுது யாரால் முடியும்? அல்லாஹ்கிட்ட தான் முடியும். மற்ற மக்களுக்கு அதை நீங்கள் எப்படி காமிக்க முடியும்? முடியாது இல்லையா? நம்முடைய செயல்கள் மற்ற மனிதருக்கு தகுந்த மாதிரி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாத்தின் பால் என்ன செய்யுது? அந்த ஈர்ப்பை கொடுக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உபதேசத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்களேன். முஸ்லீமில் 3413வது ஹதீஸு, அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் என்னுடைய அடிமையை நான் அடிமைனா என்ன வேண்டாலும் செய்யலாம், அந்த மாதிரி இருந்த ஒரு காலம். என் அடிமையை நான் சரியாக வேலை செய்யலன்றதுக்காக நான் சாட்டையில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பின்னாடியிலேருந்து குரல் வருது, யார்? அபு மசூதே, மசூதுடைய வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க, அப்படின்னு சத்தம் வருது. இருப்பினும் என் கோபத்தில் நான் அந்த சத்தத்தை என் காதிலே வாங்கலை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோபம் தலைக்கு ஏறிச்சுன்னா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. அந்த மாதிரி ஒரு கோபத்தில் தான் அப்போ அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த நான் கோபத்தை நான் என்ன செய்யலை, அந்த விலங்கலை. ஆனால் அவங்க என்கிட்ட நெருங்கிடுறாங்க. அது யாருன்னு நான் பார்க்கும்போது தான் அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபு மசூதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, அபு மசூதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு என் கையில் இருந்த சாட்டை அப்படியே கீழே விழுந்துடுது. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அடிமையை அடிப்பதற்கு உனக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதை விட அல்லாஹ்வாலே உன்னால் தண்டிக்க முடியும். இதற்கு பிறகு நான் ஒரு காலமும் அந்த சாட்டையை நான் அடிக்கவே இல்லை, சாட்டையாலன்றாங்க, அடிக்கவே இல்லைன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி தலை தெறிக்க இருந்த ஒரு நேரம், அவ்வளவு கோபமாக இருந்த நேரம், இந்த கோபத்துடைய காரணமாக எதிர்க்க இருக்கிற நபர் காயப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு தருணத்தில் சொல்லும்போது, நம்மளை கோபமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க அமைதியாக இருங்கன்னும் போது தான் கோபமே நம்மளுக்கு அதிகமாக வருது. உண்மையா இல்லையா? அல்லாஹ்வை பற்றி யாராவது ஞாபகப்படுத்தினா உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இறையச்சத்துக்கு பதிலாக என்ன ஆகுது? இன்னும் அதிகமாக நம்ம இறையிலேருந்து வெளியில் போகிறோம், அந்த அச்சத்துலேருந்து வெளியே போகிறோம். ஆனால் நமக்கான அந்த வழிகாட்டுதலுக்காக நம்ம பார்க்கக்கூடிய சஹாபாக்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். ஏன், என்ன காரணம்? அல்லாஹ் உடைய நினைவு அவங்களுடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா கண்ணு முன்னு தெரியாத கோவத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னால் இந்த அளவுக்கு நம்ம யோசிக்க முடியுமா? ஏன்னா அல்லாவும் நீ அல்லாஹ்கிட்ட போகிறப்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு அல்லாஹ் திருப்பி கொடுப்பான்னு அர்த்தம் அது உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அந்த வார்த்தை. நம்ம நினைக்கிறோம் கோபம் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா, ஆனால் கோபம் சின்னது தான். கோபத்தில் வெளிப்படுற வார்த்தைகளோ அந்த ரணங்களோ அப்போ நேர்பண்ற சம்பவங்களோ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுதான் பெருசு. கோபத்தில் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை 100 வாட்டி ரிப்பீட் செய்யப்படும் எதிர்க்க இருக்கிற மனுஷனுக்கு, இல்லையா? அப்போ இந்த இடத்துல அவங்க பார்த்தது என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம். ஏன்னா அவங்கெல்லாம் மனிதநேயமே என்னன்னு தெரியாத ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அடிப்படை குணத்தையே எது மாற்றுது? அல்லாஹ்வுடைய அச்சம் மாற்றுது. அல்லாஹ் அவங்க பயந்துக்கிட்ட அந்த நொடி மாற்றுது. ஏன்னா அவங்களுக்கு அடிமைகளும் ஒன்று தான், விலங்குகளும் ஒன்று தான், ரொம்ப மட்டமாக நடத்துவாங்க. அப்போது இஸ்லாம் நமக்கு ஒரு திருத்துவம் கூட கொடுத்துடாதீங்க அவங்களுக்கு அப்படின்றது எவ்வளோ அழகாக சொல்லுது. இறையச்சத்தின் வாயிலாக
மனித தன்மையை அங்கே நிலைநாட்டுது. அப்போது எல்லா தீமைகளுக்கும் முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே கொஞ்ச நாள்லையே இறைவனால் பாராட்டப்படுற அளவுக்கு நானும் பொருந்திக்கிட்டேன், அவங்களும் என்னை பொருந்திக்கிட்டாங்கன்னு அல்லாஹ்வால் பாராட்டப்படுற அளவுக்கு அவங்க மாறினாங்க. அப்படின்னா இதற்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு நம்ம துவா செய்கிறோம். இப்போ ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு துவா செய்கிறோம்? ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் நம்ம துவா செய்கிறோம். ஒரு சஹாபியுடைய பேரை தனியாக சொல்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாதவங்களாம் துவா செஞ்சிட்ருக்கோம். காரணம் என்ன? அவங்க தங்களுடைய இயல்பை மாற்றிக்கிட்டதின் விளைவு அல்லாஹ் அவங்களுக்கு அந்த இறையச்சத்தின் காரணமாக நம்மளை துவா செய்யக்கூடியவர்களை ஆக்கியிருக்கிறோம். காரணம் இறையச்சம்தான். எல்லா செயல்பாடுகளுக்குமே இறையச்சம்தான் அடிப்படையாக இருக்க முடியும். அது இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை அவன் செஞ்சாலுமே அல்லாஹ் நிராகரிச்சிருவான் அப்படின்றது சொல்லுது இஸ்லாம். இறையச்சம் இல்லாமல் நீ என்ன வேண்டாலும் செய், அது தேவையில்லை எனக்குன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. குர்ஆனில் 22வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, குர்பான் பற்றி சொல்லும்போது குர்பானியுடைய மாமிசங்களும் அந்த ரத்தமும் என்னை அடையிறது கிடையாது, அதுக்கு பதிலாக நீங்கள் அதை கொடுக்குறீங்கள, யாருக்காக கொடுக்குறீங்கன்றத எண்ணம், உங்களிடம் இருக்கிற அச்சம் தான் அவங்ககிட்ட போகும். அதுதான் அவன்கிட்ட போகும். நீங்கள் அங்கே பகட்டுக்கோ, ஏன் ஆடு பெருசு, ஏன் ஆடு கருப்பு, ஏன் ஆடு கொம்பு இருக்குது, ஏன் ஆடு பல்லு உள்ளது, அவளோட என் ஆடு தான் நல்லது அப்படின்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது. போன வாட்டி நான் இவ்வளோ கொடுத்தேன், இந்த வாட்டி இவ்வளோ கொடுக்குறேன்ற ஒரு பெருமைக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ரத்தமும் மாமிசமும் அல்லாஹ்கிட்ட போகாது, ஒரு பிரயோஜனம் இல்லை. 10,000 இல்லை, நீங்கள் 10 லட்சம் செலவு பண்ணாலும் அல்லாஹ்கிட்ட அது எந்த பகுதியிலும் போய் இருக்க போகிறதில்ல. அல்லாஹ் பார்க்கக்கூடியது அந்த ஒரு சிறிய எண்ணம். நம்ம அல்லாஹ்க்காக செய்கிற செலவாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆடை சில பேர் வச்சு பராமரிக்கிறதா இருக்கட்டும், அந்த நேரத்தில் நம்ம எப்படி அந்த நினைவை அந்த நியத்தை எப்படி நிறைவேற்றுறோன்றது தான் அல்லாஹ் என்ன செய்கிறேன்னு சொல்கிறான், பார்க்குறான். முக்கியமாக அதுவும் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் லா யன்துர், பார்க்கவே மாட்டான், லா யன்துர், அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், இலா சுவரிக்கும், உங்கள் தோற்றத்தையும் பார்க்க மாட்டான், வாலிக்கும், உங்களுடைய பொருளையும் பார்க்க மாட்டான். அல்லாஹ்க்கு தேவை கிடையாது அதெல்லாம். நீ எப்படி இருக்கிற, வெள்ளையாக இருக்கியா, கருப்பாக இருக்கியா, நீ எந்த நிறத்தில் இருக்கிற, தேவையே இல்லை. உங்ககிட்ட எவ்வளோ பொருள் இருக்குது, தேவையே இல்லை அல்லாஹ்க்கு. அப்படி அல்லாஹ் பார்த்துருந்தானா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இது கிடச்சிருக்குமா, ஹிதாயத்து கிடச்சிருக்குமா? ஒரு முதல் பாங்கு சொல்லப்பட்ட நபர் அவங்க இருந்திருப்பாங்களா? சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்குறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படின்னா அது யாரை பற்றியது? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றியது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய அதாவது ஹிதாயத்து மட்டும் அல்லாஹ்கிட்ட இல்லைன்னு இருந்துச்சுன்னா எனக்கெல்லாம் எப்படி அந்த ஹிதாயத்து கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற மக்களுடைய உள்ளமே எதை பார்க்குது? உருவத்தை பார்க்கக்கூடியதாகிடுது. அவங்க எதை செய்கிறாங்கன்றதை என்ன செய்கிறதில்ல, பார்க்கறதில்ல. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், வலாக்கின், அதுக்கு மாறா நான் எதை தெரியுமா பார்ப்பேன், எந்தொரு நான் பார்ப்பேன், இலா குலூபிக்கும், அவங்களுடைய உள்ளங்களை நான் பார்க்குறேன், மாலிக்கும், அவங்களுடைய செயல்களை நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். அவங்களுடைய செயலை நான் பார்க்குறேன். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய இறையச்சத்தை பார்க்குறேன்னு சொல்கிறான்ல. உன் உள்ளத்தில் இருக்கிற செயலை பார்க்குறேன்னா என்ன? உன் உள்ளத்தில் யாருக்காக நீ செய்கிறன்றதை தான் பார்க்குறான். அப்போது இந்த செய்தியை பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதோடைய ஆணி வேறு எதுவாக இருக்குது? இறையச்சமாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா அல்லாஹ் முதல்ல 3 பேரை கேள்வி கேட்பான் இல்லையா? கேள்வி கேட்டு நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு போங்க, நீ என்ன உயிர் கொடுத்தியா, உயிர் கொடுத்த ஷஹீதை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீங்கள் என்ன இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்தீங்களா? இல்லை, நீ பேருக்காக சும்மா உள்ள மக்கள் பாராட்டணும்னு கொடுத்த, மக்கள் பாராட்டிட்டாங்க, நீ நரகத்துக்கு போ. உன் கல்வியை நீ மற்றவங்களுக்கெல்லாம் செலவு செஞ்சியா? அப்படி நீ என்ன செஞ்ச? மக்கள் நீ அப்படி சொல்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, நீ ஒரு பெரிய கல்விமானன்னு பாராட்டுனதுக்காக நீ என்ன செஞ்ச? உன் வாழ்நாள் ஃபுல்லாக கல்விக்காக செலவு செஞ்சேன்னு சொன்னேன், மக்களும் பாராட்டிட்டாங்க, நீ நரகத்துக்கு போ. உன்னுடைய செல்வம் முழுசையும் நீ எனக்காக செலவு செஞ்சியா? நீ எனக்காக செலவு செஞ்சியா இல்லை உன்னை பாராட்டணும்னு செலவு செஞ்சியா? நீ பாராட்டணும்னு செலவு பண்ண, போ அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்? இறையச்சத்தை பார்த்து அத்தனை நபர்களையும் இந்த மாதிரி
இரையச்சம் இல்லாமல் செய்த செயல்களின் காரணமாக அவ்வளோ பேர் நரகத்துக்கு போன்னு அனுப்பி வைக்கிறான். அப்போது இந்த இடத்துல இரையச்சம்ன்றது தோற்றம் கிடையாது. அவங்களுடைய தாடியோ, அவங்களுடைய அந்த தலையில் போட்டிருக்கிற துணியோ, அவங்க கையில் இருக்கிற தஸ்பிமணியோ, இது கிடையாது இரையச்சம்ன்றது. உள்ளத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த கடுகு, ஏன் அல்லாஹ் நம்ம சொல்லணும், கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு அல்லாஹ் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஏன் சொல்லணும்? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம 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 மனசில் இருக்கிறத அழகாக பார்க்கக்கூடியவன் அல்லாஹ். இரையச்சம் இல்லைன்ற அப்படி நிலை இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்படி தான் இருக்கணுன்ற இரையச்சத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யலை, ஒரு அளவுகோலை சொல்ல. நம்ம நினைக்கிறோம் ஒரு குடும்பத்தையே விட்டு துறவரம் போனால் தான் இரையச்சம். சில விஷயம் சில மதத்தில் சொல்லியிருக்கு. அது கிடையாது. நீ குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து, நீ மனைவி கிட்ட கணவன் நல்ல பேரும், கணவன் கிட்ட மனைவி நல்ல பேரும், குடும்பத்துக்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறதும், ஒவ்வொன்றத்தையும் அல்லாஹ் அப்படியே வாழ்க்கையோட இணைச்சி கொண்டு போகுது. நீ எல்லா இடத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு 3 நபர்கள் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, அவங்க வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குது. ஏன்னா ரசூல்லா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நாமளும் பின்பற்றலான்ற ஒரு ஆசை தான். அவங்க நபிமார்கள் சொல்கிறாங்க, நபியுடைய அந்த வணக்க வழிபாடை விசாரிக்கும் போது, அப்போ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் அவங்களுடைய வணக்கம் இப்படி இருந்தால் நாமெல்லாம் எங்கே அப்படின்னு வியப்புக்கிறாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் தான் தொழுகிறாங்க, இவ்வளோ நேரம் குடும்பத்துக்காக பணியாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் உடனே சொல்கிறாரு, ரசூல்லா கொஞ்சம் தான் செய்கிறாங்க, ஆனால் நான் என்ன செய்வேன், இரவு முழுசும் நான் தொழுவ போகிறேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர் இரவும் நான் என் காலமெல்லாம் நோன்பு நோக்கிறேன்றாரு. இன்னொருத்தர் நான் என் பெண்கள்னாலே நான் தொடமாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. உடனே ரசூல்லா கூப்பிட்றாங்க, நீங்கள் தானே இப்படிலாம் சொன்னீங்க, நீங்கள் தானே யார் நான் நைட்டெல்லாம் தொழுவ போகிறேன், காலமெல்லாம் நோன்பு வைக்க போகிறேன், பெண்களே தொடமாட்டேன்னு சொன்னது நீங்கள் தானே. உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவன் நான் இருக்கேன். நான் என்ன செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காமல் இருக்கிறேன், இரவு நேரத்தில் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நானும் பெண்களை திருமணம் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் என்னுடைய இந்த வழியை நீங்கள் புறக்கணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புகாரில் 3469வது ஹதீஸாக இருக்குது. இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன, இந்த 3 பேரும் அவங்க எதுவும் தவறான முடிவு கிடையாது, இல்லை நல்ல முடிவு தானே எடுக்கிறாங்க. அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நல்லா போகணும் தானே நினைக்கிறாங்க. அவங்க என்ன ஏதோ தீமை செய்யணும் நான் முடிவு எடுக்கிறாங்க இல்லை. ஆனால் ஏன் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க, ஏன் இப்படிலாம் செய்யாதீங்க, நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இரையச்சம்ன்றது அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க. தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொழுதாதான், ஃபுல்லாக நோன்பு வச்சாதான் இரையச்சம் அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையோட இறைவனுக்கு செய்ய வேண்டிய முறையில் நீங்கள் ஈடுபடுங்க. எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒரு தண்ணி அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். நம்மளும் ஓஞ்சி வீட்டில் உட்காருவோம். கணவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வருவாங்க. அவங்க கஷ்டம் நமக்கு புரியாது, நம்ம கஷ்டம் அவங்களுக்கு புரியாது. தண்ணி கொண்டு வாமான்றாங்க, இப்போ தான் உக்காந்தேன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லாமல், சரி வெளியிலேருந்து வந்திருக்காங்க, அல்ல நான் உனக்காக இந்த தண்ணியை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த கோவத்தை குறைச்சி அல்லாஹ்க்காக கொண்டு வரோமே, அதில் இரையச்சம் ஒளிஞ்சு இல்லையா? நம்ம கேட்ட ஒரு ஹதீஸை நான் இன்னைக்கு கேட்டேன், நாளைக்கு பேசாமல் இதை நம்ம செயல்படுத்தினா என்ன, அல்ல என்னை பார்த்துட்டு தானே இருக்கிறான், கேட்ட விஷயத்தை நான் செயல்படுத்தாமலே இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை, ஒரு தண்ணி குடிக்கணும் உக்காந்துன்னு கேள்விப்பட்டோம், நாளைக்கு உட்காந்து ஒரு தண்ணி குடிக்கிறோம், அது உள்ள ஒரு இரையச்சம் ஒளிஞ்சு இல்லையா? என்னுடைய வீட்டை எல்லாம் சுத்தமாக வச்சுக்க சொல்லியிருக்கான், வீட்டுக்கான பொறுப்பாளினா, வீட்டு விஷயத்தில் நான் நல்ல கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு வீடை பெருக்கிறோம், கணவன் வர நேரத்தில் நம்ம ஒரு நல்ல தோற்றத்தோடு இருக்கிறோம், அதில் ஒரு இரையச்சம் ஒளிஞ்சு இல்லையா? இப்போ நாம் தொழுகை மட்டுமோ நோன்பு மட்டுமோ இல்லை நாம் பெரிய பெரிய விஷயங்கள் மட்டுமோ ஒரு இரையச்சம் ஒளிஞ்சு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கை மூலம் நிறைய 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 விஷயங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். அதில் எல்லா இடத்துலையுமே இரையச்சம் என்ன செஞ்சிகிட்ருக்கு, ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒன்று கேட்குறோம் இல்லையா, அந்த விஷயத்தை கேட்டுட்டு செயல்படுத்துறதுல தான் இரையச்சம் இருக்குன்றத திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கணும்.
செயல்படுத்தினா மட்டும்தான். நான் கேட்டுக்கிட்டேன், எனக்கு தெரியும், தெரிஞ்சதால் நான் இறையச்சவாதி அப்படின்னு யாராலையும் நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது, சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி ஒரு ஹதீஸ் கேட்டேன், பொறுமையாளரோட அல்லாஹ் இருக்கிறான். குர்ஆன் வசனம் படித்தேன். பொறுமையாளரோட அல்லாஹ் இருக்கிறான், பயபக்தியாளருடன் அல்லாஹ் இருக்கிறான். அப்போது இந்த நாளை நான் பொறுமையாக இருந்தேன், இதனால் நான் அஞ்சு கொண்டேன் அல்லாஹ்வை அப்படின்னு சொல்லும்போது அதில் பாருங்கள் அந்த இறையச்சத்தை. எனக்கு ஒரு கோவம் வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய அடியார்கள் கோவத்தை மென்று விழுங்குவாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை பார்த்தோம்ல, அவங்க கோபத்தில் என்ன செஞ்சாங்க, சாட்டையில் அடிச்சிட்டு இருந்தாங்க, சொன்ன உடனே அந்த கோபத்தை மென்று விழுங்கிக்கிட்டாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி நான் செய்யும்போது என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எதை பார்ப்பான், இறையச்சத்தை பார்ப்பான். ஏன்னா யார் இறையச்சம் உள்ளவர்களோ அவர்களுக்குத்தான் மறுமையில் மகத்தான வெற்றி இருக்குது. அல்லாஹ் அந்த மூமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கும் இறையச்சவாதிகளுக்கும் மறுமையில் வச்சிருக்கிற பதவின்றது மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்லிகிட்டே வருவான்ல. இப்போ ரொம்ப பிரபலமான வசனமாக போய்கிட்டு இருக்குல்ல, அப்படியே சரளமாக வருவேன். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் முஸ்லீமானவர்களுக்கும் நோன்பு வைத்தவர்களும் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கும் வரிசலாக வரும் பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கிறான் எதை, நன்மையையும் சொர்க்கத்தையும். அப்போது எவ்வளவு அழகாக அல்லாஹ் நமக்காக சொல்கிறான். நம்ம பல விஷயத்தில் நம்ம ஈமான் இறையச்சம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். பல விஷயத்துலனா அழகாக இது யாருமே என்ன செய்ய மாட்டோம், ஒழு இல்லாமல் தொழுவ போக மாட்டோம். அந்த தொழுவையுடைய கடைசி ரக்காத்து அங்கே நடந்துக்கிட்டு இருந்தால் கூட ஓடி போய் ஒழு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தட்டி கழிச்சிட்டு போய் தொழுகையில் நிற்க மாட்டோம். யாராவது இது வரைக்கும் நின்றுருக்கிறோமா? ஒரு இதில் இருக்குது, காற்று வெளியேறிடுச்சு, தொழுகை ஒழு முறிஞ்சிடுச்சு, இல்லை நான் தொழுகையில் நிற்கிறேன், என் தொழுகையை நிறைவேற்றிடுவோம். ஒழுவே இல்லை, எங்கே இந்த தொழுகை? நம்ம பாட்டுக்கு நோந்து போக மாட்டோம். என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தவங்க சிரிச்சாலோ இது பண்ணாலோ நம்ம யோசிக்கல அந்த இடத்துல. ஏன்னா என் ஒழு போயிடுச்சுன்றது எனக்கு புரியுது, என் தொழுகை நிறைவேறாதுன்றது எனக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல நம்ம இறையச்சமாக இருக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, சாப்பாடு வகை வகையாக இருந்தாலும் ஒரு மிடரு தண்ணீர் கூட நம்ம குடிக்காமல் அதை வாயில் வச்சு கொஞ்சோன்னு கடிச்சு பார்க்குறேன்னு கூட படித்து பார்க்காம நம்ம நோன்பை நிறைவேற்றுறோம். இந்த இடத்துல நம்ம இறையச்சத்தை காமிக்கிறோம். யாருமே பார்க்கலனாலும் அல்லாஹ் பார்க்குறான்ற எண்ணம் அந்த நேரத்தில் வருதே. ஆனால் ஏன் மற்ற நேரத்தில் நம்ம போய் பேசும்போதோ, புறம் பேசும்போதோ, கோல் பேசும்போதோ, ஒரு சலாவை விடும்போதோ, ஒரு தர்மம் செய்கிறதுக்கு நம்ம மனசு அலைப்பாயும் போதோ, இந்த நேரத்தில் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. இப்போ இறையச்சம்ன்றது நமக்குள்ளே தான் இருக்குது, ஏங்கிட்ட தான் இருக்குது. நான் அல்லாஹ்வை அஞ்ச அந்த இறையச்சம் என்கிட்ட பாதுகாப்பாக இருந்துக்கிட்டே இருக்குன்றது அர்த்தம். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இறையச்சம் சொல்லிட்டு ஒன்று உள்ளே வந்துடுச்சுன்னா அந்த தவறுகள் எங்கேயோ காணாமல் போயிடும். அல்லாஹ் பாவம் செய்தவர்களாக இருந்தாலுமே உங்கள் எண்ணத்தில் அல்லாஹோட நினைவு வந்துருச்சு, அல்லாஹ் என்னை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நீங்கள் திரும்பி வந்துட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை நான் ரெட்டிப்பு கூலி தரேன்னு சொல்கிறேன். நான் ரெட்டிப்பு கூலி தரேன், வாங்க. அந்த நன்மை கூலியாக இருந்தாலும் பரவாயில்ல, தீமைக்கும் சேர்த்து கூலி தரேன்னு சொல்கிறான். நீ செஞ்ச தீமைக்கும் சேர்த்து நான் என்ன செய்கிறேன், கூலியை தரேன்னு சொல்கிறான். காரணம், நீ தான் என்னை மன்னிக்கக்கூடியவனாக இருந்தன்ற அந்த நினைவு. அல்லாஹ் நீ தான் இருக்கிற, என்னை மன்னிக்கிறதுக்கு நீ தான் இருக்கிறன்ற சொன்ன அந்த அச்சம். அல்லாஹுடைய அந்த ஞாபகத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அளவிட முடியாமல் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இன்ஷா அல்லாஹ் இறையச்சம்ன்றது எங்கேயோ தேடி போய் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு பண்ணுறதுன்றதில்ல. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையோட வாழ்வோடு ஒன்றி இருக்கிற ஒரு விஷயமா இறையச்சம் நம்ம கூட தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த இறையச்சத்தை வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இன்னும் என்ன நான் எப்படி பண்படுத்திக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி சீர்படுத்திக்கிறது அப்படின்ற முறைகளை தேடி அறிந்து நம்மளுடைய வாழ்க்கைகளை பண்படுத்தி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்றைய கேட்ட பயான் நமக்கு ஒரு நல்ல பாடமாக, இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையுமே ஆக்கணும். நம்மளுடைய சந்ததிகளையும் நம்மளுடைய நட்பு வட்டத்தையும் அல்லாஹ் நம்ம இறையச்சவாதிகளாக மாற்றி மறுமையில் நம்ம அனைவருமே சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து நம்ம அனைவரும் சொர்க்கத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற துவாவோட எனது இன்றைய உரையை நான் முடிக்கிறேன். அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்ன வ அஊது பிக மினன்னார்.
ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربي ارحمهما كما ربياني صغيرا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله